ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணணும் இது ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குண்டாவில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் வேணாம், கொஞ்சம் ஒரு 1/2 குண்டா அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட்டு. ஆக்சுவலி நாங்களே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஃபிஷ் பிரியாணி. தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கூட உப்பு, சால்ட்டு போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி போடணும். நம்ம கம்மி பீஸ் தானே எடுத்துருக்கோம், 4 பச்சை மிளகா தேவையில்ல, 2 போதும்ல. அப்படி 2ஆக கட் பண்ணி போடணும். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கம்மியாக தான் ஃபிஷ் எடுத்துருக்கோம். டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபிஷ் எடுத்து ஃபிஷ்ஷில் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கணும். ஒரு பழம் ஃபுல்லாக. போதுமா? இங்கே பாருங்கள் எங்கள் வீடு எப்படி குப்பையாக கிடக்குன்ட்டு இந்த பிளேஸ். எந்திரிச்சு போய் எடுக்கணும். அதனால் கத்தி சோம்பேறி. கலக்கியாச்சு. கலக்கின பிறகு நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன மீன் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் எடுத்துருக்கோம். தேவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை இப்படி ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே இப்படி மீனை வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல இது காமி. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே மீன் ஊற வச்சு ரெடியாக இருக்குது. நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். அதில் வந்து 2 டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய தேவையான பொருள்கள். பிரியாணி செய்ய போகலாம். நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால், ஊற்று இதெல்லாம் கட் பண்ணிவிடு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு அவ்வளோவா அந்த கொழுப்பு இதெல்லாம் வராதுல்ல. நான் குத்து மதிப்பாக ஒரு 200 கிராம் 250 மில்லி ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். 250 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து பிரியாணி இலை, பிரியாணி இலை, கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஸ்டார் அனீஸ், இது என்ன பேருன்னு தெரியாது எனக்கு. இது என்ன பேருன்னு தெரியாது. இது வந்து கடல் பாசி. நான் வந்து ஏலக்காய் போடல. எனக்கு ஏலக்காய் போட்டால் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் போடல. நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இது கூட வந்து நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சும்மா இவ்வளோ ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி சோம்பு போட்டுக்கிறேன். எனக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் போட்டால், அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலராக அந்த கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். இப்போ வந்து வெங்காயம் ஒரு அரைவாசி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு அரைவாசி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து இவ்வளோ கொத்தமல்லி தழை, ஒரு 1/4 கொத்து அளவுக்கு. அது கூட
சும்மா லைட்டாக ஆஹா புதினா அது இப்போ வேணாம், அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இல்லை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் இதுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக போட்டுக்கோங்க, அப்போல்லாம் டேஸ்ட் நல்லா வரும். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். கொத்தமல்லி எண்ணெயிலே போட்டு இருக்கணும், அந்த கொத்தமல்லி வாசம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி போங்க. வதக்கிட்டு இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதாவது பொடி மசாலாலாம் போட தேவையா? அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கணும். அது போட்டு கடைசியாக தக்காளி போட்டு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் வந்துட்டு என்ன சேர்க்குறீங்கன்னா, நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதுதான் சேர்க்குறேன். அது ஒரு 2 ஸ்பூன். நான் பிரியாணி மசாலா அதுக்கெலாம் தனியாக சேர்க்க மாட்டேன். மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் அதுவும் தான் சேர்ப்பேன். பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்க மாட்டேன். இது இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயும் அந்த பச்சை வாசம் போயிட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே மிளகாத்தூளை போட்டோம்னா நம்ம அடிஷ்னலாக கலர் சேர்க்க தேவையில்ல. அதுவே வந்து பிரியாணி கலர் கொடுத்துரும். எண்ணெயில் வந்துட்டு மிளகாத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணனால. இப்போ இதில் வந்து இந்த மிளகாத்தூள் கறி மசாலா போட்டோம்ல, அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா தான் இந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வெந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பிரியாணி மசாலா. புதினா எப்போ போடுவேன்? வேணுமா? இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட சும்மா ஒரு கைப்பிடி கூட இல்லை, அதில் கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போடு இதையும். இப்போ வந்து நல்லா தக்காளி நல்லா வெந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்து ஆயில் தனியாக தக்காளி அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செம்மையாக வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னா இதில் வந்துட்டு மட்டனு இல்லைனா சிக்கன் வந்து அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு அரிசி போடுவோம். ஆனால் இது வந்து மீன் பிரியாணியில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சோம்னா மீன் ஃபுல்லாக முள்ளு ஃபுல்லாக வந்துடும் சோறில். அப்புறமா நம்ம சோறு சாப்பிட முடியாது. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுண்ட ஊற்றணும். அதான் சுண்டிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணும் கொதிச்ச உடனே. அது நான் வந்து எல்லாரும் இந்த ஸ்டேஜில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டுக்கு தயிர்னாலே ஆகாது. அதனால நான் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோமா? பாஸ்மதி அரிசினா 3 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவோம். அப்போ தான் ஊற்றிட்டு சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அந்த 3 கிளாஸ் அரிசியில் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். சரியா? 1 கிளாஸ் தேங்காய் பால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கிறேன். அப்படியே சாட்சி தான் பண்ண பிடிச்சி.
சிட்டேன்னு சாதம் வேகலைண்ணா. நான் 1 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நான். எவ்வளோ இது இருக்குண்ணா அரிசி? 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 4 டம்ளரில் நான் 3 டம்ளர் 3 டம்ளர் தான் ஊற்றினேன். 3 டம்ளரில் ஒரு தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி. யார்? இரு. சொல்லு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். லெமன் புளிஞ்சு விடல? அரிசி போட்டுக்கலாம். வேணான்னு நினைக்கிறேன். இதுலேயே லெமன் புளிஞ்சு விட்ருக்குது. எனக்கு என்ன கக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. லெமனா? ஆமாம். வேண்டாம். ஏன்னா இதுலேயே லெமன் புளிஞ்சு விட்ருக்கு. அவன் புளிஞ்சு விடவே இல்லை ஜாபர் பாய். தெரியாது, பார்த்தேன். நீ தான் பார்த்தேன். இல்லை, அவன் புளிஞ்சு விடல. நீ இதில் லெமன் நான் வந்து அந்த மேரினேட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க செஞ்ச மெத்தடில் செஞ்சுட்ருக்கேன். இதெல்லாம் என்னோட மெத்தடு. நான் வழக்கமாக இப்படி தான் பிரியாணி பண்ணுவேன். இது போட்டுமா? சரி, வேணா லைட்டாக புளிஞ்சு விட்டுருக்கோம். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. சரி, வேணாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக புளிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டாச்சு. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு, நீ கட் பண்ணிக்குவோம். அது என்ன கட் வண்டி இது போட்டா? இப்போ பாருங்கள், நம்ம கலரே சேர்க்கல, ஆனால் பிரியாணி பாருங்கள் கலராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அரிசியை வந்து இப்போ பாருங்கள், அரிசி போட்டாச்சு. ரொம்பவும் கிளறக்கூடாது, ஏன்னா அரிசி அப்புறம் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு. அரிசி உடஞ்சிரும், மீனும் உடஞ்சிரும். அரிசி உடஞ்சா சாப்பிட்றலாம், மீன் உடஞ்சா முள்ளாக சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனை எடுத்து போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறதுக்காகவே பாறை மீன் வாங்கியிருக்கோம். நான் வந்து இந்த மீன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில்லை. இப்போ இது மேலே அப்படி லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ தம் போட்டோம். சைடில் ஒரு கிளறி விடு. உடஞ்சிரும். அப்படியெல்லாம் வேகமாக தள்ளாத. இப்போ மீனும் சீக்கிரம் வந்துடும், அரிசியும் சீக்கிரம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இல்லை மேலே வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். லெமன் வேணும்னா புளிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எடுக்க போகிறோம். எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். நம்ம பிரியாணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். ரெடி நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இது பண்ண இதை பிடி, தட்டு கீழே வச்சிரு. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ தான் கிளறி விட போகிறோம். நம்ம ஆயிடுச்சுப்பா, அடியில் பிடிக்குது. சரி, ஆஃப் பண்ணிடு. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சமாக லைட்டாக பிடிச்சிருச்சு, தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் ஓரமாக எடுத்து தண்ணியாக இருக்குதே. இல்லை, இதை மறுபடியும் மூடி வச்சோம்னா இதாகிடும். அடியில் பிடிக்குது. மீன் வெந்துருச்சா? மீன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம இல்லை, இன்னும் வேகணும்னு நினைக்கிறேன். வெந்துச்சு. மீன் வெந்துச்சு. அரிசி வெந்துச்சான்னு பார்ப்போம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம பிரியாணி ரெடி. இப்போ தம்மில் மூடி வை. எடுத்து கரண்டி எடுத்து. சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ், சுட 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 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. சாப்பாடு நல்லா முக்கியமாக சுடுது. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுதான் ஃபிஷ்ஷும் பண்ண நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்படி தான் காமிப்பாங்க. அது அந்த இது